நிறைய குழப்பம் விஜயோட கட்சியில தாவேக்கள இருக்கு. என்னன்னா, விஜய் எந்த விஜய்? சர்க்கார் விஜயா, சுறா விஜயா? முசியானது என்ன சொல்றாரு? எனக்கு 3 கோடி ரூபாய் வேணும், கட்சிக்கு 1 கோடி ரூபாய் நிதி, எனக்கு 2 கோடி ரூபாய் கொடு. பவன் கல்யாண் மூலியமாக பாஜகவை இழுக்க பார்க்கிறார்கள். கடைசி கட்டமாக அமித்ஷாவை பேசுகிறார். விஜய உள்ள கொண்டதுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அழுத்தங்கள் விஜய்க்கு கொடுக்கப்படும். அந்த அழுத்தங்களை எதிர்த்தும் விஜய் பேச போதே கிடையாது. விஜய் குறிப்பாக இந்த விவாகரத்து மனு வந்த பிறகும், நீங்க வந்து த்ரிஷா அவர்களை வந்து அந்த திருமணத்தை கூட்டிட்டு போன பிறகும் ஒரு நிறைய மாற்று பார்வை வந்திருக்கு. ஒர்த்தே இல்லைன்னா எது ஒர்த் இல்ல எனக்கு புரியவே இல்லை. என்னோட திருமண வாழ்க்கை ஒர்த் இல்லையா, இல்ல விவாகரத்து ஒர்த் இல்லையா, இல்ல என் மனைவியே ஒர்த்? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்ப இந்த கட்சிக்குள்ள 3 கோடி அடிக்கிறீங்க, அதுல புசியான சார் டாக்ஸா இல்ல விஜய் சார் டாக்ஸா? டாக்ஸ் பேசுறீங்கல்ல, அந்த டாக்ஸ் நீ முதல்ல ஒழுங்கு கட்டுறீங்க. தேர்தல் தேதி அறிவிக்கணும். எங்க அண்ணன் எல்லா இடத்துக்கும் போவார். எங்க போவாரு? பனையூருக்கு நீலாங்கரைக்கு போயிட்டு வருவாரா? விஜய் திரும்ப தான் உச்சபட்ச தற்கொலைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அவ்வளவுதான் நான் சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. கரூர் விவகாரம் தொடர்ந்து அது நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். அதுல 3வது முறையா ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதுவும் டெல்லியில தான் ஆஜராகணும் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவரால் ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களும் கொடுத்து ஒரு 10 நாள் கால இடைவெளியுமே கேட்டிருக்காரு. நம்ம ஸ்கூல்ல தான் லீவ் கேட்டு பார்த்திருப்போம். சிபிஐ சம்மனுக்காக ஒரு 10 நாள் லீவ் கேட்டிருக்காரு. அதுல வந்து குறிப்பா 4 விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கதாகவும் நம்ம செய்தி பார்க்க முடியுது. நேர்காணல் வேட்பாளர்களுக்கு வந்து இன்னைக்கு நாங்க தேர்வு செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த தேர்வு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியுமே பார்க்கிறோம். என்ன நடந்துட்டு இருக்கு? இல்ல, நீங்க லீவ் கேட்டு சொல்லிங்க இல்லையா, ஏற்கனவே லீவ் கேட்டுட்டு வந்தாரு. பொங்கலுக்கு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? முதல் நாள் அடுத்த நாள் இருந்துட்டு போப்பா, இல்ல நான் பொங்கலுக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேட்டாரு. 4 நாள் லீவ் கொடுத்தாங்க. ஆனா தலைவர் வெளியவே வரல. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராகத்தான் சொல்றாரு, எனக்கு வந்து வேலை இருக்குங்க, பொங்கல் விழா வந்து நான் என்னோட தொண்டர்களோட கொண்டாடணும், இல்ல நான் ஒரு மாவட்டத்துக்கு போறேன், இல்ல கிராமத்தோட போய் மக்களோட கொண்டாட போறேன், இல்ல அட்லீஸ்ட் நான் வீட்டுல சும்மா சட்டிப்பானை வச்சாது ஏதாவது கிண்ணு. எதுவுமே நடக்கல. விஜய் 4 நாட்களா என்ன செய்தாருங்கிறதே தெரியாது. வீட்டை படுத்து தூங்கிட்டு திரும்ப அடுத்த நாள் போனாரு. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு தேவையில்லாம டிக்கெட் காசு வேஸ்ட் பண்றீங்க, இருந்து அங்கே முடிச்சுட்டு வந்திருக்கலாமே சொல்லி சொன்னாங்க. அப்ப இந்த வாட்டி மறுபடியும் எனக்கு 10ஆம் தேதி நிறைய வேலைகள் இருக்கு. என்ன வேலைகள் இருக்கு விஜய்க்கு? நேர்காணல் சொல்லி சொல்றாங்க. முதல்ல வந்து நீங்க 10,000 விருப்ப மனுக்கள் 1 மணி நேரத்தில் விட்டு தீர்ந்தது. 50,000 விருப்ப மனுக்கள் அந்த நாட்களை தீர்ந்துருச்சு. அடுத்த நாள் யாரும் வராதிங்கப்பா, ஒரே கஷ்டமா இருக்குப்பான்னு சொல்லி சொன்னாங்க. அது ஆன்லைன்ல விட்டாங்க. நம்ம கூட பேசணும். அதுல ஒரு வியாபாரம் ஒண்ணு பண்ணார் புசியானந்த், அது தனி கதை. இதுல வந்து என்ன போட்டாங்கன்னா, முன்னாடி நம்ம சொன்னோம், நீங்க அந்த திறந்து பார்த்தோம்னா மார்ச் அதிர்ச்சி, என்னங்க 10,000 ரூபாய் கட்டணுமா, 100 ரூபாய்க்கு ஃபார்ம் வித்துட்டு 10,000 ரூபாய் கட்டணுமான்னு சொல்லி சொல்றீங்களேன்ட்டு. அப்ப போன 50,000 விருப்ப மனுக்கள்ல 1% கூட திரும்பிச்சாங்கிறது நமக்கு தெரியல. சும்மா ஒரே போட்டோ மட்டும் பார்த்தேன். சும்மா நிறைய இதை அடுக்கி வச்சு ஒரு போட்டோ ஒண்ணு போட்டு பாருங்க எத்தனை விருப்ப மனுக்கள். அது நம்பர் சொல்ல வேண்டியதானே. அடிக்க வேண்டாம். அடுக்கி வச்சிருக்கீங்க, நம்பர் எண்ணிக்கிற மாட்டே மாட்டீங்களா? 1 2 1 2 3 எண்ணிருக்க மாட்டியா? அப்ப மொத்தம் 234 234 அந்த இடத்துல இல்ல. So which means எல்லா தொகுதிகளுக்கும் இது முதலில் வந்ததான்ங்கிறத பெரிய கேள்விக்குறி. 10,000 கட்டி எவ்வளவு பேர் வந்தாங்க? 10,000 கட்டுறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் புசியானது என்ன சொல்றாரு? எனக்கு 3 கோடி ரூபாய் வேணும், கட்சிக்கு 1 கோடி ரூபாய் நிதி, எனக்கு 2 கோடி ரூபாய் கொடு. இதுதான் வந்து எழுதப்படாத விதியாக இருக்கின்றது. சரி, அப்படி கொடுத்தா சீட்டு கொடுத்துருவீங்களா? என்னமோ 10 பேர் ஏற்கனவே உங்கள்கிட்ட கட்டின மாதிரி ஒரு சீன். என்ன அப்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த 160 வெற்றி பெற்ற தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில் அது வருது. அதனால யாருங்கிறத பார்த்துட்டு தளபதி டிசைட் பண்ணணும், நாங்க டிசைட் பண்ணுவோம் இப்படின்னு ஒரு கதை அளந்துட்டு இருக்காங்க. முதல்ல எல்லா தொகுதிகளுக்கும் வந்து விட்டதா அப்படிங்கறத பெரிய கேள்விக்குறி. ஏன் கேள்விக்குறின்னு சொல்லி சொல்றேன்னா, அப்படி இல்லைன்னா நீங்க அபிஷியலா எங்கள்கிட்ட சொல்லுங்க. 234 தொகுதிக்கும் நாங்கள் பெற்ற வேட்பு மனுக்கள் வந்து 1100 சொச்சம் இல்ல 10,000 சொச்சம், ஏதோ ஒரு கதை சொல்லுங்க. அந்த கதையை நீங்க சொல்லல. அப்ப இப்ப யார விஜய் நேர்காணல் பண்ண போறாருன்னு ஒரு கேள்வி எழும். டக்குனு யாருங்கன்னு கேட்டா, எப்பயுமே அந்த மேடையில உட்கார்ந்து இருக்கின்ற இன்னும் விஜயோடைய கட்சியில இருக்கு நிர்வாகிகள் இருக்கு, ஆதவ அர்ஜுனா, சீட்டர் நிர்மல்குமார், இவர் அருண்ராஜ், புசியானந்த், இவங்களதான் இன்னைக்கு நேர்காணல் பண்ண. இவங்கள்ட்ட என்ன நேர்காணல் பண்ணார் விஜய்? இந்த கூட்டத்தோட தானே டெய்லி பேசிட்டு இருக்கீங்க. இதை விட தாண்டி மாவட்ட செயலாளர்கள் மேபி சென்னையில எல்லா மாவட்ட முதல்ல அவங்க வந்து வேட்புமனு கொடுக்கற தயாரா இல்ல. சென்னையில வந்து ஈசியா சரவணன் கொடுக்குறாரு, அம்பத்தூர் பாலமுருகன் கொடுக்குறாரு. சென்னையில இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களே கட்சியில போட்டி போட தயங்குறாங்க. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. நீங்க பாருங்க, தென்சென்னை மாவட்ட செயலர், வடசென்னை மாவட்ட செயலர் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. இந்த காசு கொடுக்கறதுக்காகவா, நம்ம 10,000 ரூபாய் கொடுக்கணுமே, 3 கோடி ரூபாய் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவா, இல்லன்னா தாவேக்கானதே பயம்? எப்படி நம்ம எப்படி ஜெயிப்போங்கிற கேள்வி எழுதுங்க. இப்போ நீங்க எல்லா கட்சியும் நடக்கிறதா? இப்போ எனக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கு, நான் போய் சீட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு என்கிட்ட சொந்தமா காசு இருக்கணும், இல்ல என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தர் வரணும்.
நான் அப்ப கேட்டேன்னா சார் தாவேக்குல நிக்க போறேங்க, தாவேக்குல நிக்க போறேன் அதுக்கு அப்படிதான் கேட்பாரு. ஒரு இன்வெஸ்டரா இருந்தாரு கூட என்ன சொல்லுவாருன்னா உதவி பண்றாரு, இல்ல கடனா வாங்குற ஏதோ ஒண்ணு, கடனை வாங்குறீங்க வட்டிக்கு வாங்குறேன் இல்ல கடனா வாங்குற திரும்ப கொடுத்துறேன் அப்படி சொன்னா கூட எந்த நம்பிக்கையில் ஒரு வடசென்னை மாவட்ட செயலர் தாவேக்கு மாவட்ட செயலரோ இல்ல தென்சென்னை மாவட்ட செயலர் மேல எந்த நம்பிக்கையில இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுவார்? ஏன்னா ஒரு விஷயம் உண்மை, அதுல இருக்கிற பல பேர் இன்னைக்கு சம்பாரிச்சாங்கன்னா கூட அடிப்படையில அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சாதாரண ஆட்களாக இருந்தவங்க. அப்ப அந்த அந்த ஆட்களை நம்பி எப்படி பண்றது ஒண்ணு. நீ அடுத்ததாக நீ வெற்றி பெறுவியா, நீ ஜெயிக்க போறியா? ஜெயிச்சா எனக்கு பிரச்சனையே இல்ல, நீ எனக்கு காசு திரும்ப கொடுத்துருவ, நான் எப்படியாவது வந்து வாங்கிடுவேன், நீ எம்எல்ஏ விட நான் வாங்கிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்ல. நீ வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்க டெபாசிட் வாங்குவாங்கிறதே பெரிய கஷ்டமான கேள்வி. அப்படி இருக்கும் பொழுது உன்னை நம்பி நான் எப்படிப்பா காசு கொடுப்பேன்? அப்ப என்ன பண்றாங்கன்னா சில மாடச்சலர் போன் பண்றாங்க, போன் பண்ணி அண்ணன் யாராவது ஆள் பிடிச்சு கொடுங்கண்ணே, எங்களுக்கு யாராவது ஆள் பிடிச்சு கொடுங்க, ஏன்னா நாங்க இல்லாட்டி எங்களை சிக்க வச்சிருவாங்க போல இருக்கு, நாங்க செலவு செய்ய முடியாது, நாங்க வந்து இவ்வளவு காசும் கட்ட முடியாது. அது ஒண்ணு. இன்னொன்னு, சரிங்க கேண்டிடேட்டா நான் போறேன், கட்சி தலைமைங்கிறது ஏதாவது கொடுக்கணுமா கொடுக்க கூடாது, புதிய கட்சி. அது புதிய கட்சிகள் பாத்தீங்கன்னா இப்ப நான் உதாரணத்துக்கு ரொம்ப சின்ன கட்சி லோக்சத்தாங்க கட்சி வச்சிருந்தேன். நாங்க எம்எல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் நிக்கும் போது நான் டொனேஷன்ஸ் ரைஸ் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நான் வந்து 20,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் 3 லட்சம் வரைக்கும் நான் டொனேஷன்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணிருக்கேன். பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீ ஏன் காசை செலவு பண்ணு, நீ ஏன் பிரச்சாரத்துக்கு நம்ம பெருசா சப்போர்ட் பண்ண முடியாது, நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கலாம். அவன் என்ன கேட்பான், எனக்கு 10 பேர் கூட அனுப்புங்க, 2 பேர் அனுப்ப முடியும், எல்லா தொகுதியும் அனுப்பினா அவ்வளவுதான் முடியும், நம்ம கட்சி சின்ன கட்சி அப்படின்னு பிராக்டிகலா சொல்லுவோம். ஆனா விஜய் கட்சியில வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டோம். நீங்க பிரச்சாரத்திற்கு ஏதாவது பெருசா விஜய் ஒரு வாகனம் வச்சிருக்காரு, அந்த மாதிரி வாகனங்கள் கேரவன் அங்கங்க பிடிச்சு கொடுப்பீங்களா? நாங்க பிடிச்சு கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஜீப் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுவீங்களா? அது நீதான் ரெடி பண்ணணும், நீதான் கேண்டிடேட். சரிங்க செலவுக்கு அட்லீஸ்ட் நான் பாத்துக்கிறேங்க, செலவு காசு கொடுப்பீங்களா? அதையும் நான் கொடுக்கணும், நீதான் கேண்டிடேட், இதேதான் இது நீதானே கேண்டிடேட், நான் ஏன் கொடுக்கணும்? அப்படி இருந்தா எந்த ஒரு கேண்டிடேட்டாவது துணிச்சலா வந்து நான் நிப்பாரா? சில புரியாத கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. உண்மையிலே விஜய் ஜெயிக்க போறாரு, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு பக்கா மாசான பார்ட்டி இது, ஜெயிக்க போறாங்க நினைக்கிறவர்கள் மட்டுமே என்ன பண்றாங்க, ஏதாவது வித்து நான் நிக்கலாமா? சில பேர் ஐடியா அப்படி சொல்றாங்க, நான் என்ன எனக்கு ஒரு இடம் இருக்குங்க, அதான் நீ நாசமா போடி, இடத்த வித்து நீ போயிட்டீங்கன்னா, நீ சில கட்சிகள் இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குப்பா, அதுக்கு பிறகு இடத்துக்கு இடமும் போயிடுச்சு, நீ தேர்தலையும் தோத்து போய் சில பேர் சூசைட் பண்ண நிலைமையெல்லாம் நாங்க பாத்திருக்கோம். தயவு செய்து தப்பான முடிவுக்கு போகாதீங்க, உங்களோட பிராக்டிகல் ரியாலிட்டி தெரியல, பேசாம உட்கார்ந்துருங்கன்னு சொல்றோம். அதையும் மீறி சில மாவட்ட செயலாளர்கள் எனக்கு இடத்த வித்து கொடுங்க, எனக்கு வீடை வித்து கொடுங்க, என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கு, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, 20 லட்ச ரூபா இருக்கு, நான் போட்டு கட்டுறேன், தளபதி ஜெயிச்சிருவாரு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத தற்கொலைகள் மாவட்ட சில பேர் திருந்திட்டான். அதனால திருந்தின மாவட்ட செயலாளர்கள் நம்ம ஜெயிக்க போறது கிடையாது, நம்ம கட்சி ஜெயிக்க போறது கிடையாது, நம்ம பேசாம வாய் மூடிட்டு இருப்போம் அப்படிங்கிறது ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து யாராவது ஆள் பிடிச்சு கொடுங்க, நாங்க கொண்டு போய் செட்டில் பண்ணி விட்டுறோம், எங்களுக்கு முடிஞ்ச கமிஷன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு குரூப். மூணாவது குரூப் இல்ல தளபதி ஜெயிச்சிருவாரு, இது இப்ப ராஜ்மோகன் சொல்றாரு 2026 தளபதி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியும், ஆனா அவர் ஏமாத்துறதுக்காக பண்றாரு, ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சில பேர் இருக்காங்க. அப்போ இந்த குரூப்ஸ்ல பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் தயாராக இல்லை. அப்போ விஜய் இன்னைக்கு யார் நேர்காணல் பண்ண போறார்? இருக்கிற 120 மாவட்ட செயலர்கள் இருக்காங்க. இந்த 120 மாவட்ட செயலர்ல மிஞ்சி போனா 20 அல்லது 25 மாவட்ட செயலர்கள் தான் நேர்காணலுக்கு வரக்கு ரெடியா இருக்காரு. அவங்க எல்லாரும் ரெடியா இல்ல. அப்ப ஏற்கனவே சீட்டர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றமோ உசிலம்பட்டியோ தொகுதி பேசுறாங்க, ஆதவர்ஜுனா அவருக்கு ஒரு தொகுதி பேசுறாங்க, திருவள்ளூர் சைடு பேசுறாங்க, நீங்க ராஜ்பவங்க பெரம்பலூர் சைடு பேசுறாங்க. இப்படி இந்த ஆட்களை வைத்துக் கொண்டு விஜய் கேள்வி கேட்க போறார். என்ன கேள்வி கேட்பார் விஜய்? நீங்க தான் கேண்டிடேட், அந்த தொகுதிக்கு நீங்க தான் கேண்டிடேட். இப்ப உதாரணத்திற்கு ஆதவர்ஜுனா திருவள்ளூர் நிக்க போறார். சொல்லுங்க ஆதவர்ஜுனா, நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன தலைவர் உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன சொல்றேன் எனக்கும் தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு தெரியாது, என்ன கேள்வி இது? போட்டோஸ் மட்டும் தான் வரும், வீடியோ எல்லாம் வராது. போட்டோ இவரை வச்சு அவரை அப்படி ஆப்போசிட்ல உட்கார வச்சு தெரிஞ்ச முகங்களோட போட்டோ. புதிய முகங்கள் யாரையுமே நீங்க புதுசா ஒரு கேண்டிடேட் மேபி சும்மா நம்ம இந்த கேள்வி கேட்டதுக்காக நீ சாம்பிளா ஒருத்தர் யாராவது உட்கார வைப்பாங்க, சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் உட்காரிச்சு ஒரு பாருங்க முன்னாள் ஜட்ஜி வரு, முன்னாள் சட்டமன்ற பிரதிநிதி எங்களுக்காக வந்திருந்தாரு, அவருக்கு நாங்க உதாரணத்திற்கு கூப்ப கிருஷ்ணன் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர் ஸ்ரீரங்க கேட்கிறாரு, அவர் உட்காரிச்சு முன்னாள் அதிமுக அவர் நிக்கிறாரு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சால்ஜாப் வேலைகளை செய்வார். சரி, இதுக்கு விஜய் ஸ்பெண்ட் பண்ண போற டைம் என்ன? ரொம்ப டைம்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். அவர் தெரியும் பனையூருக்கு விஜய் வந்துட்டு போறது மிகப்பெரிய செய்தி, படையில இருந்து கிளம்பிட்டார் வீட்டுக்கு போறதே மிகப்பெரிய செய்தி தான். அப்படி இருக்கும் பொழுது விஜய் கிளம்பிட்டார், விஜய் வந்துட்டார், விஜய் உள்ள போயிட்டாரு, விஜய் போகும்போது இன்னும் 2 பேர் கேண்டிடேட்ஸ் உள்ள போயிட்டாங்கன்னு இப்படின்னு பில்டப்லயே இன்னைக்கு நாட்கள் ஓடும். அவுட்புட்டா பார்க்கும்போது விஜய் ஒரு 1/2 மணி நேரம் கிளம்பி போயிடுவார். 1/2 மணி நேரம் நேர்காணல் தான் பண்ணாரா இல்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாரா எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு நெரேட்டிவா விஜயே நேர்காணல் பண்றாரு. விஜயே சார் விஜய் அப்படியே நேர்காணல் பண்றாருங்க. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், திருவள்ளூர்ல இருக்க பிரச்சனைகள் என்னப்பா? அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, தலைவர் திருவள்ளூர் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, கேட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? இல்ல பெரம்பலூர் இருக்க பிரச்சனை என்னப்பா? இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம என்னப்பா தீர்வு சொல்ல போறோம்? இல்ல அங்க வந்து சமூக ரீதியாக அங்க யாருப்பா அதிகமா இருக்காங்க, நீ அங்க போறது கரெக்டா இருக்குமா? ஏன்னா எல்லா கட்சியில கேட்கிற கேள்விதான், என்ன ஜாதி, நீ எவ்வளவுப்பா செலவு செய்ய போற? இந்த கேள்விகள் ஏதாவது விஜய் கேட்டாருன்னா திரும்ப அவன் ஒரு கேள்வி கேட்பான், உங்களுக்கு தெரியுமா?
எனக்கே தெரியாது. ஜான் இதெல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் என்ன அடுத்த என்ன meeting கேள்வி ல. கேட்பீங்க? இது கொடுமை என்ன கேட்டீங்கன்னா, இப்ப ஜான்டர் என்ன சொல்லுவாரு, ஜான் இந்த மாதிரி செட்டப் பண்ற ஓகே, என்ன கேள்வி கொஞ்சம் எழுதி கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்பாரு. தலைவர் விடுங்க தலைவரே, நம்ம எல்லாம் நம்ம ஆட்கள் தான், ஏற்கனவே நீங்க ஸ்கிரிப்ட் பார்த்து படிப்பீங்கன்னு தெரிஞ்ச ஆட்கள் தான், அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பெருசா புதுசா பண்ண போறோம்? நீ பாட்டு உட்காந்துருங்க, 4-5 போட்டோஸ் எடுப்போம், எல்லா ஆங்கிள் இருந்தும் நீங்க உள்ள வரும்போது அழகா ஒரு வீடியோ எடுப்போம், உட்கார வச்சிருவோம், உட்கார வச்சு நீங்க வேலையை முடிச்சிரும். சோ இந்த நேர்காணலுக்காக நான் வந்து சிபிஐக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இல்ல சிபிஐல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியா, ஏன்னா சம்மன் அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த அறிவிப்பு. அதாவது சிபிஐல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழின்னு சொல்லலாங்க. இன்னொன்னு, ஒரு நெரேட்டிவ தமிழக வெற்றி கழகமே உருவாக்கிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா பவன் கல்யாண் மூலியமாக பாஜகவை இழுக்க பார்க்கிறார்கள். கடைசி கட்டமாக அமித்ஷாவை பேசுகிறார். விஜய உள்ள கொண்டதுக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு காலத்தில் நடந்தது உண்மைதான், நம்மளே பேசியிருக்கோம். இது முயற்சிகள் நடந்தது, இன்னும் முயற்சிகள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கும். சில பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி விஜய் இல்லாட்டி பரவாயில்லன்னு ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் வச்சுதான் ஒன்னும் பெருசா சாதிக்க போறது கிடையாது. விஜய் நமக்கு வேண்டாம், நம்ம தனிச்சே போயிடலாம், நம்ம விஜய் வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் பாஜக விஜய் வேணும்னு சொல்லி அழைத்த ஒருத்தரை நீக்கம் பண்றாங்க, ஏஎன்எஸ் நீக்கம் பண்றாங்க. நம்ம பார்க்கணும், அப்படி அவ்வளவு தீவிரமா இருக்காங்க. அப்ப இருக்கும்பொழுது இந்த செய்தி எங்க இருந்து வருகிறது, இந்த தகவல் எங்க இருந்து வருகிறது கேட்டீங்கன்னா, இந்த தகவலை கசிய விடுவதே ஜான் ஆரோக்கியசாமி தான். சூப்பரா ஒரு நரேட்டிவ் பண்றாரு. எனக்கு கேட்டீங்கன்னா, எங்களை கடுமையான அழுத்தம் கொடுக்குறாங்க, எங்களை எப்படியாவது இல்ல உள்ள இழுக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா தலைவன் பாத்தீங்களா சிங்கம் மாதிரி நிக்கிறாரு, தனியா கெத்தா நிக்கிறாரு. அமித்ஷாவே கூப்பிட்டாரு, அமித்ஷா கதர்னாரு, மோடிஜி போட போட்டு இல்லாட்டி நான் உள்ள வச்சிருன்னு சொல்லி சொன்னார். சிபிஐ ஆதரவு அந்த கதையெல்லாம் பேசுவார். இந்த தலைவனை வந்து என்னென்ன பண்ணாங்க தெரியுமா, அமித்ஷாவே வந்து அடிச்சு உங்களுக்கு காலி பண்றேன்னு சொல்லி சொன்னாரு, கட்சியை இல்லாம பண்ணிடுவோம் சொல்லி சொன்னாரு. ஆனா எதுக்குமே தலைவன் அசரவே இல்லையே, அப்படி நின்னாருங்க. நாங்கெல்லாம் பாக்குறோம், எங்களுக்குலாம் கண்ணீர் கொட்டிட்டு இருக்க ஒரு பக்கம். அவ்வளவு அடிச்சாலும் எங்க தலைவன் அப்படி நிக்கிறாரு, அவரை பார்க்கும் போதே எங்களுக்கு அப்படி இருந்துச்சு, அப்படி இருந்தாரு அப்படின்னு ஒரு கதை விட்டுட்டு இந்த கதையை கொடுக்கறதுக்காகவே இந்த மாதிரியான நரேட்டிவ் சொல்லி சொல்றாங்க. சோ அதே டைம்ல நம்ம சிபிஐ வருது. இப்ப என்ன சொல்லுவாங்க, சிபிஐக்கு இப்ப தலைவர் போயிருந்தாருன்னா அவர் வளைக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. அதனாலதான் ரொம்ப இதா பக்கம். அப்போ உண்மையிலே வளைப்பதற்கான வேலைகள் இருந்தா சிபிஐ சொல்லிருக்கும். ஃபர்ஸ்ட் 2 கோரிக்கை வச்சாங்க. ஒண்ணு சென்னையில மாத்துங்க, அதெல்லாம் மாத்த முடியாது, உன் இஷ்டத்துக்குலாம் நான் வர முடியாது, நீ வந்து தப்பு பண்ணிருக்கா நீ தான் இங்க வரணுமே தவிர நான் உன் இடத்துக்குலாம் வரமாட்டேன். அது நம்பர் 1. 2வது அது ரொம்ப சொல்லிட்டாங்க, சென்னை டெல்லிக்கு தான் வரணும். இன்னொன்னு, இல்லப்பா நீங்க வந்துதான் ஆகணும், இந்த விசாரணை ரொம்ப முக்கியம், நான் ஜட்ஜுக்கு வந்து இன்ட்ரிமா ஒண்ணு சப்மிட் பண்ண போறேன், அதெல்லாம் சொல்ல. அப்படி எனக்கு என்ன வேணும், உனக்கு 10 நாள் டைம், சரி எடுத்துக்க போ, முடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே என்டிஏக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருந்திருந்தால் இன்னைக்கு விஜய் வந்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சிருப்பாங்க. விஜய வந்து அடக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஜனநாயகன்ல ஒருத்தர் எனக்கு காய்ச்சல் அடிக்குது, விஜய் ஒரு லீவ் எடுக்கிறாருன்னா அங்க சிபிஎஸ் எனக்கும் ஜொரம் அடிக்குதுங்க, தொட்டு பாருங்க நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன், படம் பார்க்க முடியாது, ஜனநாயகன் மாதிரி கொடுமையான படத்தை பார்க்க முடியாது சொல்லி சொல்றாரா, இல்ல என்னங்கிறது தெரியல, ரவிசிங்கம் அப்படிலாம் உட்கார முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி அழுத்தங்கள் விஜய்க்கு கொடுக்கப்படும். அந்த அழுத்தங்களை எதிர்த்தும் விஜய் பேச போதே கிடையாது. இது சுத்தி இருக்கிற நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருப்பானுங்க, எங்களை அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க, ஆனா எதையுமே வந்து அவரு கன்சிடர் பண்ணாம அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படிங்கிற ஒரு வேலைக்காக மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க. சோ சிபிஐ இன்னைக்கு ஆஜராகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த நரேட்டிவ் வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும். ரொம்ப பிரஷர்ல இருக்கும், எப்படியாவது என்டிஏக்குள்ள எங்களை தூக்குறதுக்கு வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற பிரஷர் இருக்கு அப்படின்னு காண்பிப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்படும் ஒரு விஷயம். இல்ல இதையும் தாண்டி போயிருந்தா அவங்க வந்து என்டிஏ பிரஷர் கொடுப்பாங்க அப்படிங்கறத தாண்டி இந்த 10 நாள் கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்ல அவங்க மீட் பண்ணி பேச போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இல்லங்க. அதுல அந்த இடத்துல தாண்டிடுச்சு. நான் சொல்றேன் இல்லையா, நீங்க நயினார் நாகேந்திரன் த்ரிஷா குறித்த ஒரு விஷயம் பேசணும், நமக்கு தெரியும். நீங்க அதற்கு முன்னாடி இதே நயினார் நாகேந்திரன் கரூர் சம்பவத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான், இவ்வளவு மோசமா அவதூறும் பண்ணாரு. தமிழ் சவுந்தரராஜன் ஜனநாயகன் வேண்டுமா நீங்க எங்கள் பக்கம் வாருங்கள், எல்லாரும் வானதி ஸ்ரீனிவாசன், இன்னைக்கு யாராவது பேசுறாங்களா? அதிமுக எவ்வளவு தூரம் போனாங்க, எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல விஜயகாந்த் குரல் கொடுத்தார், வந்திருக்கன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு விஜயெல்லாம் ஒரு ஆளா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. செல்லூர் ராஜு இல்ல அவங்க அந்த கட்சியில இருக்கிற எல்லோருமே பொதுவாக விஜய் வேஸ்ட்டுங்க, எங்க எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் கொடுத்தானா அவர் பெரிய எம்ஜிஆர் ஜெயக்குமார் கேட்கிறார். அப்படி எல்லோருமே தொடர்ச்சியாக விஜய் வேண்டாங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அதனாலதான் நீங்க விஜய கூப்பிட்ட ஒருத்தர சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நகர்ந்த பிறகு அமித்ஷா அவர்கள் இல்ல விஜய் வேணும்னு சொல்லி சொல்றாரு, மோடி சொல்றாரு. இது எல்லாமே உருவாக்குற ஒன்று. ஒண்ணு கொள்கை எதிராக விஜய் வாய் திறந்து பேச மாட்டாங்க, பயம் இருக்கு, எங்க சிபிஐல மாட்டிக்குவோமோ. சிபிஎஸ்சி கூட விடுங்க, அவர் ஜனநாயகத்துல பெருசா கவலைப்படல, அது ப்ரொடியூசர் காசு, அவரோட காசு, அது பிரச்சனை இல்ல. ஆனா சிபிஐல மாட்டிக்குவோமோ, சிபிஐல அந்த வழக்கு வேற மாதிரி போயிடுமா, ஏன்னா ரொம்ப நாள் நடக்க போகுது, நம்ம எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு போயிடும், நம்ம கேரியரை பாக்குறதுக்கு நம்ம சினிமால இருப்போம், சினிமால இருக்கும்போது திரும்ப வாப்பாங்க அப்படின்னு கூப்பிட்டு கொட்டு வச்சாங்கன்னா என்ன பண்றது, நம்ம வேற யாராவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இல்ல நம்மளே வந்து சாட்சியா போறோம், நீயும் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்னு நம்ம மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அந்த பயமெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால நம்ம வாய் மூடிட்டு இருப்போம் அப்படிங்கிறது இருக்கே தவிர, இந்த 10 நாட்கள்ல இந்த செய்திகள் ஓடிட்டே இருக்கும். பவன் கல்யாணை நேரடியாக விஜய் சந்திக்க வந்தார், பனையூரில் பயங்கரமான சந்திப்பு நடந்தது, இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக அடுத்த 10 நாட்கள் ஜான் தீனி போட்டுட்டே இருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காரு. நீங்க
நல்லா விஜயோட செய்திகள் எடுத்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். என்னது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு லாயர் நியமிக்க போறோம், எல்லா தொகுதிகளையும் வந்து லைப்ரரி ஆரம்பிக்க போறோம். அதே மாதிரி ஜனவரி, அதாவது நான் சொல்ற ஜனவரி 2025 இருந்து சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கு தலைவர் தயாராயிட்டாரு. இந்த மாதிரி பல கதைகள் அள்ளி வீசியிருப்பாங்க. ஆனா ஒண்ணு கூட உண்மையா இருந்திருக்காது. நீங்க நல்லா திருப்பி பாத்தீங்கன்னா இந்த பேசலாம் திரும்பினா எவ்வளோட போய் சொல்லுவீங்க நீங்க அப்படின்னு இருக்கும். அவ்வளவு போய் பேசியிருப்பானுங்க. இப்போ ஏன்னா எல்லா மீடியாலையும் ஜான் வந்து சில பேர் பெய்டு ஆட்களா வச்சிருக்காரு. நான் சொல்ற எல்லா மெயின் மீடியால வச்சிருக்காங்க, பிரிண்ட் மீடியால வச்சிருக்காங்க. பிரிண்ட் மீடியால இருக்கிற சில நபர்கள் இதுக்காக வேலை பார்க்கறதுக்காக இருக்காங்க. அவங்க மூலியமாக இந்த நெரேட்டிவ் போயிட்டே இருக்கும். பவன் கல்யாண் பாத்துட்டாரு, அமித்ஷா வந்துட்டாரு, அது பண்றாருன்னு இது எல்லாமே பொய் தான். இந்த நெரேட்டிவ்காக மட்டுமே இது செய்யப்படுகிற ஒன்று. தன்னோட விவாகரத்து விஷயத்தை வந்து ஒரு காரணமா சொல்லி அவர் வந்து இந்த 10 நாள் கால இடைவெளி கேட்டிருக்காரு. அதே விவாகரத்து விஷயத்தை தான் ஒர்த்தே இல்ல அப்படின்னு மகளிர் தினத்துல பேசியிருந்தாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லங்க, அந்த மாதிரியும் அந்த காரணம் சொல்லியிருக்காராங்கிறது தெரியல. அந்த காரணம் சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலேயே விஜய் தான் சொல்லல, தப்பிச்சுக்க பாக்குறாரு. நான் வந்து இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கறதுக்கு வெவ்வேறு காரணங்கள், ஏதாவது ஒரு காரணம் எனக்கு கொடுத்து என்ன கூப்பிட்டுறாதீங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் வர. பட் ஆனா நீங்க சொன்னதுல உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய தடவை நான் பேசுறீங்க, விஜய்க்கு ஒரு சர்டன் ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு, அதுல இளைஞர்கள் வாக்கள் இருக்கு, பெண்கள் வாக்கள் இருக்கு. ஆனா நீங்க விஜய் குறிப்பாக இந்த விவாகரத்து மனு வந்த பிறகும், நீங்க வந்து த்ரிஷா அவர்களை வந்து அந்த திருமணத்தை கூட்டிட்டு போன பிறகும் ஒரு நிறைய மாற்று பார்வை வந்திருக்கு. நிறைய மாற்று பார்வை வந்திருக்கு. எல்லாருமே வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஏங்க நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன், எங்க அப்படியே கூட இருந்துட்டு போதுங்க, தேர்தல் நேரம் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? தற்கொலையோட உச்சத்துல இருக்கிற ஒருத்தரால் மட்டும் தான் அப்படி பண்ண முடியும். இல்ல கட்ஸ் நிறைய இருக்கவங்கள பண்றாங்க. என்னங்க கட்ஸ்? ஏங்க ஒரு பக்கம் முட்டு கொடுத்துட்டு இருக்கா ஒருத்தர், பயங்கரம் முட்டு கொடுத்துட்டு சங்கீதா அவர்களை எவ்வளவு அவதூறா பேச முடியுமோ, அவங்களை எவ்வளவு கேவலமா சித்தரிக்க முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டான். அவங்க பக்கம் நின்று பேசுறதுக்கு ஆட்களே இல்ல. அந்த கட்சிக்குள்ள சங்கீதா பக்கம் நின்று பேசுறதுக்கு ஒரு நபர் கூட இல்லாம இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்து ஒன்னு ப்ரூவ் பண்றீங்கன்னா என்ன ப்ரூவ் பண்றீங்க நீங்க? அன்னைக்கு எல்லாரும் கழுவி ஊத்துறானா இல்லையா? அன்னைக்கு இதே கட்சிக்காரன் என்னன்னா நான் ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்னா இது எல்லோருக்குமே அரசியல் பொறுசால தெரிந்த ஒன்று, யாருக்கும் தெரியுது, ரகசியம் எல்லாம் கிடையாது. இந்த நடிகை பேருன்னு சங்கீதா சொல்லலாம் யாரும் தெரியாதா? எல்லாரும் பேர் சொல்லி பேசிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் பேசும்போது இதுக்கு போட்டு இந்த மிதி வச்சுன்னு அவர் யோசிச்சாரு. ஏண்டா நான் இதே சொன்னேன், என்ன போட்டு அடி அடிச்சுக்கலடா, வைப்பே சொல்லிட்டாங்களேடா என்ன அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப எல்லோருமே தெரிந்த ஒன்று. பட் ஆனா வெளிப்படையாக நான் இதை வந்து ப்ரூவ் பண்றேன் பாரு, நான் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறேன் பாருங்கிறதுல யோசிக்கிறவங்களே, நீ ஏற்கனவே நடிகன் தான், அட்லீஸ்ட் இந்த டயத்துல எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு கூட தெரியாதா உனக்கு? என்ன நீ சொல்ல வர்ற? இன்னொன்னு, நீங்க அந்த மகளிர் தின விழால அவர் ஒரு மகளிர் தினம் சொல்லி கொண்டாடுறாரு. அந்த விஷயம் ஒர்த்தே இல்லைன்னா எது ஒர்த் இல்ல? எனக்கு புரியவே இல்லை. என்னோட திருமண வாழ்க்கை ஒர்த் இல்லையா, இல்ல விவாகரத்து ஒர்த் இல்லையா, இல்ல என் மனைவியே ஒர்த்து, என்ன சொல்ல வரீங்க நீங்க? எனக்கு புரியவே இல்லை. நீங்க எல்லாருக்கும் சண்டை வரும், கோபம் வரும், மனஸ்தாபங்கள்லாம் இருக்கதாங்க செய்யும். ஆனா அதுக்காக வந்து அவங்க என்ன சொல்றது, அவங்க நாசமா போயிடணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. எங்க இருந்தாலும் நல்லபடியா இருங்க, உங்களுக்கு எனக்கு பிடிச்சிக்கலையா, ஓகே நம்ம செப்பரேட் ஆயிடுவோம், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு வந்து பொது வழியில இப்படி பேசுறது, நீங்க பொது வழியில ஒருத்தர் பேசுறத கண்டிக்காம இருக்கிறது, நான் சொல்ல ரசிக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க, நான் அந்த இடத்துக்கு போல. பட் ஆனா கண்டிக்காம அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருல விஜய், எவ்வளவு குரூரமான மனப்பான்மை இது. அது ஒர்த்தே இல்லைன்னு சொல்லி சொல்றது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று. இப்ப என்ன நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சங்கீதா நம்ம எல்லாரும், ஏன்னா மிக குறிப்பாக திருமணமான பெண்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய இப்ப இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் வீடியோ இறங்குது, அந்த பக்கம் இறங்குது. இப்ப நிறைய பேர் இறங்குறாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு பெண்மணியை பார்த்து நீ விஜய் ரசிகா இருக்கியா, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூங்கிற ஒரு புருஷன். அது புரியல, என்னையா சொல்ற நீ அப்படின்னு புரியல. அப்ப வந்து நீ என்ன பண்ணாலும் ஒண்ணு எடுத்துக்கவில்லை நீ, அப்படிங்கும்போது குத்துது இல்ல. அப்ப நீங்க சொல்றீங்க, ஏன்னா சில 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 கன்றாவியான பேட்டிகள் எல்லாம் பாக்குறோம். நான் வந்து அவரு எத்தனை பேர் கூட இருந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு, எத்தனை மனைவி யார்தான் வச்சுக்கலாம், இதெல்லாம் என்ன பேச்சு? அப்ப நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒரு மனைவியாக, இல்ல உங்களோட குழந்தை இந்த வீடியோ பாக்குதுங்க, ஒரு அம்மா அதை பத்தி பேசுறாங்க, ஒரு தன்னோட பொண்ணு பாக்குதுல, பையன் பாக்குறான், அவன் என்ன கத்துக்குவான்? நம்ம அம்மாவே இப்படி பேசுறாங்க, நம்ம அப்ப என்ன தப்பு பண்ண? அப்போ நீங்க ஒரு பக்கம் பெண் பாதுகாப்பு, பாலியல் பிரச்சனைகளுக்கு எதிராக விஜய் பண்றது என்ன? அப்போ விஜய் நேரடியாக என்ன கற்பிக்க முயற்சிக்கிறார்? எப்படி வேணாலும் இருக்கலாம் லைஃப்ல, பெண்கள் பாதுகாப்பு எந்த கவலையும் இல்லை, எதை பத்தி நீ பேச வேண்டாம், அப்படி என்ன நீங்க வேஷம் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு எழுந்துகிட்டு இருக்கு. அதனால நிச்சயமாக அந்த திருமணமான பெண்கள் நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நம்ம இவரையா போய் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், இவருக்கு அண்ணான்னு சொல்லி சொன்னோம், என்னமோ சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இவர் தன்னோட பர்சனல் லைஃப்ல எவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருக்காரு. இப்ப எல்லாரும் சொல்றது உண்மைதான் போல இருக்கு, நிறைய பேர் பேசுறது உண்மைதான் போல இருக்கு. விஜய் பர்சனல் லைஃப்ல பெரிய வந்து ஒரு மோசமான நபராக, என்ன சொல்லணும், மனிதனாகவே இல்லாதவராகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்வையாக இருக்கு. இல்ல இந்த பர்சனல் லைஃப், இந்த விவகாரம் அப்படிங்கிறது திடீர்னு ஏன் இப்போ இந்த நேரத்துல வந்து பூம் ஆகணும்? இந்த தேர்தல் நேரத்துல இதாகிறதா இருக்கட்டும், திடீர்னு த்ரிஷா அவர்கள் வந்து ட்ரெண்ட் ஆகுறாங்க, அவங்களை வந்து பவர்ஃபுல்லா காட்டிக்கிறாங்க, இதுவாக இருக்கட்டும், சங்கீதாவுமே அந்த விவாகரத்து கேட்டது, விஜய் வந்து த்ரிஷாவை திடீர்னு கூட்டு வந்து, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்திருக்கும். என்ன நடந்துட்டு இருக்கு? இல்லங்க, அதாவது இந்த விவகாரம் என்பது அவங்களே சொல்ற மாதிரி, அவங்க மனுல குறிப்பிட்டிருக்க மாதிரி 5 வருடங்கள போயிட்டு இருக்கு.
இந்த நேரத்தில் இது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். நான் வந்து பொறுத்து பார்த்தேன், நான் நண்பர்கள் மூலியமா பேசி பார்த்தேன், என்னோட குடும்ப அமைப்பு மூலம் பேசி பார்த்தேன், லீகலாவும் பேசி பார்த்துட்டேன். எதுக்குமே நீங்க ரெடியா வரல, ஒத்து வரல. அப்போ இனிமேல் நான் இதே வீட்டுல முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். என் பசங்களும் வளர்ந்துட்டாங்க. நான் ஒன்ஸ் ஃபார் ஆல் நான் வந்து ஃபார் குட் நான் கிளம்புறேன், இந்தியா விட்டு கிளம்புறேன். நான் வந்து வேற என்னோட சொந்த நாட்டில் போய் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு உண்டான ஜீவனாம்சத்தை நீங்க கொடுங்க. இதுதான் உங்களோட கோரிக்கை. அவங்களுக்கு வந்துங்க இந்த நேரத்துல விஜய் இது எலெக்ஷன் டைம், விஜய் பெரிய அரசியல் கட்சி தலைவர், நீங்க அவங்களோட பார்வையில் விஜய் என்னவா இருப்பார்? நீ வந்து இல்ல கணவர் கணவராவே லாய்க்கு இல்ல, நீ தலைவனா தான் அவங்க யோசிப்பாங்க. நீ கணவராக ஒரு தந்தையாக ஒரு பிள்ளையாகவே நீ லாய்க்கு இல்லாம இருக்க. அப்ப நீ வந்து பெரிய தலைவன், உனக்கு ஓட்டு போறதுக்கு இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, அதை பத்திலாம் ஐ டோன்ட் கேர், அதெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு, பெரிய மாசான தலைவர், நீ என்னதை கிழிக்க போறதா? ஒரு மனைவியாக உண்மையை சொல்ல போனா என்ன கிழிக்க போற? இப்ப இந்த நேரத்துல எலெக்ஷன் வந்துருச்சு, ஏன் இவர் எதிர்த்து மனு போட்டா அப்படியே இவருக்கெல்லாம் ஓட்டெல்லாம் சிந்திரும் சதறிடும் அப்படிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட ஒரே ஒரு பாயிண்ட், இந்த நேரத்தில் நான் செட்டில் ஆகணும்னு விரும்புறேன், நான் கிளம்புறேன், எனக்கு முடிங்க. இன்னொரு காரணமும் இருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேரியர் உச்சம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு, இன்னொரு பக்கம் சினிமா கேரியர் நான் என் பண்றேங்கிறாரு. நாளைக்கு கோர்ட்ல ஒரு போகுது, சார் நானே சும்மா தாங்க இருக்கேன் வீட்டுல, நானே வேலை வெட்டிக்கு போல சும்மா தாங்க இருக்கேன், நான் எப்படிங்க ஜீவனாம்சம் கொடுப்பேன் சொல்லுவார் விஜய், நிச்சயமா சொல்லுவார். அப்ப இதையும் நீ சொன்னாலும் சொல்லுவ. அப்ப இன்னைக்கு உன்ட்ட என்ன இருக்கோ அதை நான், என்னோட உரிமை, அது எல்லோருக்குமான உரிமை. நீங்க விவகாரத்துக்கு கேட்டு யாரு போனாலும் அதற்கு உரிமை, அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்க. இல்ல இப்பயே நீங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல நான் கேட்கற செஞ்சு கொடுத்துட்டீங்களா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவங்க ஏன்னா இன்னொன்னு, அவங்க வந்து இந்த டைமிங், இந்த விஜய் வந்து அசிங்கப்படுத்தணும், அரசியல் நோக்கத்தோட அவங்களை பழி தீர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா, உண்மையிலேயே யாராக இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க, அழகா வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாங்க. அவங்க விஜய் மாதிரி தற்கொலை கிடையாது, நல்லாவே பேசுவாங்க, அவங்க நல்லா படிச்சவங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பிரஸ்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் தான். நல்லா அழகா பிரஸ்க்கு மீட் வச்சுட்டு அதுக்கு பிறகு யாரெல்லாம் கூட்டு பேட்டி கொடுக்கணுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எதுக்குமே வரல, இந்த ஆட்டத்துக்குள்ள நான் வரவே இல்லை. எனக்கு உண்டான உரிமையான தொகை என்னவோ அதை நீங்க கொடுத்துருங்க, செட்டில்மெண்ட் முடிச்சிருங்க அப்படிங்கறத அவங்களோட கோரிக்கை. இந்த கோரிக்கையை விஜய் ஏற்க மறுக்கிறார். கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ நீ? கொடுக்க முடியாதுன்னா எனக்கு அடுத்த ஸ்டெப் வந்து லீகல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான், அதுக்கு நான் போறேன். அது போகும்பொழுது அந்த மனு எங்க இருந்து வருகிறதுங்கிற சிக்கல். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எப்படிங்க வெளியே வந்துச்சு அப்படிங்கறதுல ஒரு தியரி ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து கோர்ட் ஸ்டாம்ப் கிடையாது. சோ கோர்ட்ல இருந்து வராது, கோர்ட்ல இருந்து வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு தொலைச்சிரும். சோ இந்த மனுவை ஒண்ணு இதை பதிவிட்ட சங்கீதா, இந்த மனு போட்ட சங்கீதா அவர்கள் ரிலீஸ் பண்ணணும், இல்ல இதை ரிசீவ் பண்ண விஜய் தரப்பு போட்டிருக்கணும். சங்கீதா தரப்பு அவங்க ரொம்ப தெளிவா இதை டிஸ்கஷன் கூட பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க இதை வெளியிட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அப்ப வெளியிட்டது யார்? விஜய் தரப்பை தவிர யார் வெளியிட முடியும்? விஜய் தரப்பு ஏன் இதை வெளியிடணும்? அவங்க அதான் சொல்றேன் இல்லையா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மனு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒண்ணு பார்த்திருப்பீங்க, ஊடகவாதங்களுக்கு யாரும் பங்கேற்க வேண்டாம். இது ஏன் அந்த செய்தி வந்துச்சு? ஏன்னா அப்ப வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா ஏதாவது போயிட்டு இருந்துச்சு. நீங்க சிபிஎஃப்சி வரும்பொழுது பேசாம இருங்கப்பான்னு சொல்லி யாரும் போகாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுக்கு சொன்னாங்க சிபிஎம் சிபிஎஃப்சி நடக்கும் பொழுது இது குறித்து யாரும் பேசக்கூடாது, அமைதியா இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு நீங்க கடந்து வந்து எல்லாரும் எல்லா டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, இந்த மக்கள் மன்றம் அந்த செய்தி நியூஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. இப்ப திடீர்னு ஒரு ஸ்டாப் பண்றாங்க. என்ன காரணம்? கான்ட்ரவர்சி யாராவது பேசினாங்களா, இல்ல செய்தி தொடர்பாளர் யாராவது மோசமா அசிங்கமா அதை பேசிட்டாங்களா? எதுவுமே நடக்காத போது திடீர்னு ஒரு கட்டுப்பாடு இங்க வருதுன்னா அதற்கு காரணம் இது மாதிரி ஒண்ணு ஏதோ நடக்க போகுது. அப்ப நம்ம முன்கூட்டியே எச்சரிக்கை யாரும் பேச அனுப்பக்கூடாது அப்படிங்கறதா. இன்னொன்னு, நம்மளை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் என்ன பண்ணும், டக்குன்னு வந்தோன்னு என்ன பண்ணுச்சு, திமுக சதி. ஏன்னா கரூர்ல அந்த உயிர் ஒரு பக்கம் போக போக வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு எழுதுனா தற்கொலை கும்பலுது சார். அந்த கும்பலை வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் சார். நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கோர்ட்டு போட்டு சார் அவங்க உங்க வீட்டோட தரத்தி விடுங்க சார், சொல்றதுக்கு கூட ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அவர் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அதை பத்தின எதை பத்தி நான் கவலை இல்லை. ஏன்னா சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. நான் இன்னொன்னு பாருங்க, ஒரு 1000 பெண்ல 2000 பெண்களை கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாம் கைத்தட்டினா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற 4 கோடி பெண்களும் பின்னாடிதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கலாம். நம்ம திமுக சதின்னு சொல்லி போட்டுக்கலாம். நீங்க தேவைப்பட்டா திமுக தான் என்னோட குடும்பத்துல போந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு கூட நீங்க எழுதிக்கலாம், பேசிக்கலாம். அப்படிங்கும் போது நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ஒரு பக்கம் அவங்களை அனுப்பிச்சிடலாம். இன்னொன்னு, அவருக்கு லீகல் செப்பரேஷனுக்கு அப்புறம் வேற சில பிளான்ஸும் இருக்கலாம். அடுத்து எந்த கோர்ஸ்ல போறது, அடுத்து என்ன மேரேஜ் கோர்ஸ் போறதுங்கிறதும் இருக்கலாம் அவருக்கு. அந்த அளவுக்கு ஒரு யோசிச்சுதான் இருக்காரு. அப்படி இருக்கிற காரணத்தினால நம்ம இந்த இடத்துல இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா இது பேக்ஃபேர் ஆன இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருமணத்திற்கு போனதான். அது வரைக்கும் கூட முட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் உண்மையிலே ஓகே, எங்க அண்ணன் சொல்லி முட்டு கொடுத்துட்டு சங்கீதா அவர்களை கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா திருமணத்திற்கு போற முன்னாடி எப்படி முட்டு கொடுக்குறேன்னு தெரியல நான் எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. நிறைய பேர் அது என்ன உண்மைங்கிறத உணர்வு ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால விஜய் இந்த நேரத்தில் அது பத்திலாம் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார். அன்னைக்கு பெருசா பேக்ஃபேர் ஆன பிறகுதான் இத ஹேண்டில் பண்ற தெரியாம என்ன பண்றாரு, ஒர்த்தே இல்லாத விஷயம் மறுபடியும் தப்பு பண்றாரு. என்ன சொல்லிருக்கணும், நீங்க வந்து நிறைய பேர் அதை பத்தி பேசுறீங்கப்பா, பேசாம இருக்கு, நான் பாத்துக்கிறேன், என்னோட இஷ்யூ நான் பாத்துக்கிறேன்,
ஒர்த்தே இல்லைங்கிற வார்த்தை உண்மையிலேயே வந்து கடும் கண்டனத்துக்குரிய வார்த்தை நான் பார்க்கிறேன். இல்ல ஸ்கிரிப்ட் பார்த்துதான் படிப்பாரு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வார்த்தையுமே யாராச்சும் எழுதி தானே கொடுத்திருக்கணும். அப்ப இதுல ஏதாவது உள்நோக்கம் இல்ல இதுல எனக்கு அது மேபி ஏன்னா அதெல்லாம் படிச்சுட்டு தனியா சொல்றாரு, லாஸ்ட்ல சொல்றாரு, அந்த இடத்துல பேப்பர் இல்ல. ஓகே, மேபி ஜான் வந்து சார் அதை மட்டும் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கங்க சார் சொல்லிருக்கலாம். சார் எனக்கு நான் எதுவும் போட விரும்பல, இது உங்களோட பர்சனல் இஷ்யூ, பட் அதை பத்தி நீங்க அட்ரஸ் பண்ணி தான் சார் ஆகணும், ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அதனால எப்படி அட்ரஸ் பண்ணுமோ அட்ரஸ் பண்ணுங்கன்னு இது அவருடைய உள்ளார்ந்த வார்த்தையாக இருக்கலாம். ஓகே, அதுதான் அதனாலதான் கோவம் வரது காரணம் கேட்டீங்கன்னா, ஸ்கிரிப்ட்ல கூட ஏதாவது போட்டிருந்துச்சு, ஸ்கிரிப்ட கூட டீசெண்டா எழுதிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் நான் சொல்ற மாதிரி எழுதிருப்பாங்க. ஜான் வந்து இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை இருந்து நான் பார்த்துக் கொள்கின்றேன், நீங்கள் யாரும் அதில் பேசாமல் இருப்பதே கண்ணியமாக இருக்கும், இது ஜான் எழுதிருக்கலாம். ஆனா சார் நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டும் போது மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது விஜய்க்கு வந்துருச்சு. அப்ப தன் மனைவி மேல தன்னோட குடும்பத்தின் மேல எவ்வளவு வன்மத்தோட விஜய் இருக்கார் அப்படிங்கறத வெளிக்காட்டார். அப்படிதான் நான் பாக்குறேன். இல்ல இந்த வன்மம் அப்படிங்கறது வந்து உங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு இருக்குமா? ஏன்னா எனக்கு வந்து வீடு இல்ல, எனக்கு வந்து பிரிட்டன்ல குடியுரிமை இருக்கு, நான் இங்க தனியா இருக்கேன், எனக்கு வீட்டுல இருக்கிறதுக்காவது அனுமதி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு வன்மம் இருக்குமா? இல்லங்க, அதாவது ஒண்ணு நீ வழக்கு போட்டீங்க, இனிமேல் எதுக்கு வீட்டுல இருக்கீங்க அப்படிங்கறத விஜயோட கேள்வி. இதுக்கு முன்னாடி லீகல் கோர்ஸ் இப்ப நடந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த லாயர்ஸ் பேசிருப்பாங்க, இந்த லாயர்ஸ் பேசிருப்பாங்க, குடும்பத்துல இருக்கவங்க பேசிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசிருப்பாங்க, இப்படி போயிட்டு இருக்கும். இது அடுத்த ஒரு லெவலுக்கு போகுது. அவங்க வழக்கே தொடுத்துட்டாங்க. வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறமும் நீ எப்படி வீட்டுல இருப்ப, நீ வீட்டோட வெளியே போ. இன்னொன்னு சில பேர் சொல்றது, இதையும் சில பேர் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, விஜய்ட்டா உங்க வீட்டோட வெளியே அனுப்புங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதிர்ச்சியா இருந்துச்சு. முதல்ல ஒரு நம்பர் சொன்னாரு, எனக்கு நம்ப முடியல. தொடர்ச்சியா 2-3 பேர் சொல்றாங்க, சார் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க சார் அவன் வீட்டோட வெளியே அனுப்புங்கிறாங்க. அதை விஜய் கேட்கிறாரு, ஏன்னா நீ கூட இருக்கிறவன் சொல்றான் அப்படிங்கறது எப்படி நீ கேட்ப? உன்னோட மனைவி பாது, உன்னோட மனைவி ஒருத்தர் வெளியே அனுப்புனா நீ வெளியே அனுப்பிச்சிருவா, நீ அப்போ உன்னை என்ன சொல்றது? உன்ன கூட இருக்கிறவங்க அப்படின்னா அது ஒரு யாரு இல்ல, சுத்தி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவர் கூடவே சுத்துற அந்த டீம் இருக்காங்க. அந்த டீம்ஸ்ல இருக்கவங்களே சொல்றாங்க, சார் அவங்க வெளியே அனுப்பிச்சிருக்க, இனிமேல் எதுக்கு வெளியே இருக்கணும், அவங்க வீட்டுல இருக்கணும், அவங்க நம்ம டேமேஜ் பண்றாங்கல்ல. அது முதல்லங்க அந்த பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள ஒருத்தர் பேச விடுறதே அநாகரிகம் நான் பாப்பேன். நீ யாரா நீ நான் கேட்டேன். எனக்கே மனைவிக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் உள்ள வந்து மூக்க நுழைக்கிறான், அரைஞ்சிரு வேணாம். நீ யாரு முதல்ல? இது ஏன் சண்டை நான் பாத்துக்கிறேன், நான் என்னவோ பண்றேன், நீ யாரு முதல்ல அடிச்சிருப்பேன். ஆனா விஜய் ஒரு திரும்ப தான் உச்சபட்ச தற்குறிங்கிற ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உச்சபட்ச தற்குறி எனக்கு எதுலயுமே எனக்கு ஐடியா கிடையாது அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸால அனுப்புறது. அப்படிதான் அவர் அதான் சொல்றாங்க, அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, சரி வீட்டை விட்டு வெளியே போ. அவங்க வேற வழி இல்லாம மறுபடியும் அந்த மனுக்கு போறாங்க. அந்த மனு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த பிரச்சனை நடக்கும் போது நான் சொல்றேன், ரொம்ப வருஷமாவே அவங்க ஒரே வீட்டுல தான் இருக்காங்க, மேலையும் கீழையும் இருக்கிறாங்க. த்ரிஷா இல்ல இல்ல அது வந்து அது சில பேர் வந்து அந்த என்னது அசூர் பில்டிங்ல வந்து இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது எனக்கு தெரியாதுங்க. நாங்களா போய் போனது அந்த வீட்டுக்கு தான். விஜய் பார்க்கலாம்னு சொல்லி, விஜய் பார்க்கலன்னா புஷியானந்த் பார்க்கலாம், விஜய் அங்கதான் வருவாரு, அதோட ஆபீஸ் சொல்லி காமிச்சாங்க. அந்த பில்டிங்ல அவங்க இருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி ஐடியா இருக்கு. நான் சொல்றது நீலாங்கரை வீட்டில் விஜயும் சங்கீதாவும் மேலையும் கீழையும் இருக்காங்க. அவ்வளவுதான். அவங்க ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்காங்க. இந்த பிரச்சனை நடக்கும் போதும் சரி, பஞ்சாயத்து நடக்கும் சரி, எப்பொழுதுமே அதே வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய, ஏன்னா இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, சரி இருக்கட்டும், என்ன லீகல் கோர்ஸ் போகுதா பாத்துக்கலாம், அவங்க என்னைக்கு போறாங்களோ போலாம இருந்திருக்கும். திடீர்னு ஒருத்தரையே வெளியே அனுப்பணும். அப்போ தனக்கு சுயறிவு இல்லாம எவனோ ஒருத்தர் சொல்றான், அதை கேட்டு அவர் பண்றாரு. அதுதான் பாக்கணும். இந்த ஒரு பக்கம் இந்த விவகாரம் போயிட்டு இருக்கும்போது அவங்க 2வது மனு கொடுத்ததா ஒரு செய்தி நம்மளால பார்க்க முடிஞ்சது. அன்னைக்குதான் மகளிர் தின கொண்டாட்டமுமே நடத்திருந்தாங்க. அதுல மகளிருக்காக பல வாக்குரிமை, மகளிரோட உரிமைகள் பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. நீங்க முழுசா கேட்டிருக்கீங்க, அதை பத்தி உங்களோட கருத்து? இல்லைங்க, அதாவது ஒண்ணு, நிறைய குழப்பம் விஜயோட கட்சியில தாவேக்களை இருக்கு. என்னன்னா, விஜய் எந்த விஜய்? சர்க்கார் விஜயா, சுரா விஜயா, லியோ விஜயா, ஜனநாயகன் விஜயா அப்படிங்கிற கேள்வி. பொதுவான ரெஃபரன்சஸ் இன்க்ளூடிங் கொள்கை பரப்பு செயலாளரான அருண்ராஜ் வரைக்கும் அவர் சர்க்கார் விஜய்ப்பா. இலவசம் சொல்லி இந்த நாட்டுக்கு ஏமாத்திட்டு இருக்கீங்க. 1000 ரூபாய் 2000 கொடுத்தா மக்கள் ஏமாந்துருவாங்களா? அது எவ்வளவு பெரிய கேடு தெரியுமா? அப்ப கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லிட்டாருல, அப்ப விஜய் அரசு இலவசம் எதிரானவர் தான், அப்படிதான் நம்ம பார்வை வரும். கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாரு, விஜய்க்கு கூட ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து என்ன சொல்றாரு, இந்த திமுக அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் வச்சுட்டு ஒரு மல்லிகை ஜாமான் கூட வாங்க முடியாது, அதனால 2500 ரூபாய் கொடுக்குறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், 2500 ரூபாய்க்கு உங்க வீட்டு மளிகை ஜாமான் வாங்கிருவீங்களா? முடியாது இல்ல. குறைந்தபட்சம் ஒரு 10,000 ஆகுது. அன்னைக்கு என்ன விலைவாசி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு எண்ணெய் பாக்கெட்டே வந்து 4-5 பாக்கெட் வேணா 2000 ரூபாய், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு விலைவாசி. நான் சொல்றேன் இப்ப விஜய்கிட்ட, சார் எனக்கு 2000 ரூபாய் பத்தாது சார், எனக்கு மாசம் 10,000 கொடுத்துருங்க. நீ மளிகை ஜாமான் தானே உங்களோட நோக்கமா இருக்கு, டார்கெட் மளிகை ஜாமான் தானே, அட்லீஸ்ட் மளிகை ஜாமான் வாங்கிட்டு அது 10,000 கொடு. அப்போ என்னன்னா, இவங்க 1000 2000 சொல்லி ஸ்டாலின் சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி 2000 சொல்லி சொல்லிட்டாரு. நம்ம இந்த கேள்வியை கேட்டிருக்கோம், நம்ம இதே பேசியிருக்கோம். தேர்தல் கடத்துல என்ன எதிரொலிக்கும், நீ நான் 1000 நீ 2000 ஆகுது, 2000 இருக்கு, அப்ப நீ 2500 கொடுப்பியா 3000 விஜய் அதுக்கு பதில் சொல்றாரு,
அப்ப சொல்றாரு இவங்க சுயமாக யோசிக்காம அன்னைக்கு ஜெகதீஷ் என்ன பேசினாரு இல்ல இசை என்ன பேசினாங்க, ஓ அந்த கேள்வி கேட்டாங்களா சார், அது பதில் எழுதிடுவோம் சார் 2500 போட்டுக்க. சரி அடுத்த கேள்வி என்னப்பா சார், அவங்க வந்து இலவச பஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்கும் பஸ் சொல்லி சொல்லிட்டாரு சார், விஜய் என்ன பண்ண போறா கேக்குறாங்க, அப்படியா எல்லா பஸ்லயும் போலான்னு சொல்லு. இல்ல ஆனா உங்க பெண்களுக்கு தானே எல்லா பஸ்லயும் போலான்னு சொல்லியிருக்காங்க. ஆமா பெண்கள் மட்டும் தான், அவர் வந்து பெண்கள் மட்டும் தான் எல்லா பஸ்லயும் போலாம், எந்த பஸ்ல வேணாலும் ஏறி எந்த பஸ்ல வேணாலும் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அதே மாதிரி சிலிண்டர் ஸ்கீம் சார், சிலிண்டர் வந்து திமுக சொன்னாங்க செய்யல சார், நம்ம என்ன பண்ண 6 சிலிண்டர் நம்ம ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுக்குறாரு. நீங்க ஏற்கனவே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்னு ரொம்ப வருஷமாக திமுக ஆட்சி அதிமுக 2 பேரும் ஆட்சி காலத்திலயுமே அந்த தொகையெல்லாம் மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 3000 6000 18,000 வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு. நீங்க அதுல வந்து ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ஒரு அழகா ஒரு இது மாதிரி போட்டு அதுல பேர்ச்சம்பழம், சத்து மாத்திரை, சத்து மாவு இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன், என்னுடைய குழந்தை பிறந்தபோது வாங்கினேன். அதுல வந்து சில குறைபாடுகள் இருக்கு, சில டைம் கொடுக்குறாங்க சில டைம் கொடுக்காம விட்டுறாங்க சார், அது எனக்கு வரல சார் சொல்லி சொல்றாங்க. ஆனா சத்துமாவு கரெக்டா கொடுத்துருவாங்க அங்கன்வாடி மையங்கள், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை இவர் தான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேபி ஆயில், பேபி சோப். இதுல என்னன்னா, இதுல அந்த தேசிய செய்தி தொடர்பாளருக்கு ஒருத்தர் சொல்றாரு, இது உலகத்துல வந்து எந்த நாட்டிலுமே இல்லாத ஒரு திட்டத்தை இங்க கொண்டு வராடே. எனக்கு என்னன்னா, நீங்க எல்லாம் யாரையா நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப எக்ஸலண்டான ஸ்கீம் என்ன தெரியுமா, பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம், தாய்மாமன் சீர் தான். நீங்க அரசு மருத்துவமனைகள் பிறந்த குழந்தைகள் ரைட்டா, நீ இப்ப விஜய் சொல்ற கணக்கு தாய்மாமன் எல்லாத்தையும் தாய்மாமன் தானே. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா என்ன, அப்போல பிறந்தா என்ன, போர்டிஸ் மாடல்ல பிறந்த எங்க பிறந்த வீட்டுல பிறந்த வீட்டுல பிறந்தா என்ன, மோனோட பாப்பா கையை தூக்கினா போதும் மோடி வந்து மோதிரத்தை மாட்டி விட்டுருவாங்க. இதுதான் பாட்டு. இது எங்க இருந்து இவெல்லாம் பண்ணுவானுங்கன்னு ஒரு கேள்வி. அதே மாதிரி ஒரு தாலிக்கு தங்கம்னு வச்சிருந்தாங்க, தாலிக்கு தங்கத்தை நான் வந்து 1 பவுன் இப்ப எடப்பாடி பழனிசாமி நான் சேலை கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னாரு. நான் நெசவாளர்கள்ட்ட போய் பேசிட்டார், நானும் ஒரு சேலை கொடுத்துறேன். அப்ப இருக்கின்ற திட்டங்களை பட்டி டிங்கரிங் பார்த்து நான் கொடுத்துருவேன். சரி எங்க சார் கொடுப்பீங்க, நீங்க வந்து ஒரு பக்கம் என்ன சொன்னீங்க, 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு, 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு, கடன் தொகை வந்து 5 லட்சம் கோடியை போய் தாண்டிடுச்சு அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டேன். யாரு நீ யார்கிட்ட கேட்ட, அதை விட பாருங்களேன், இன்னும் விஜயோட கணக்குப்படி 3 மாசத்துல சிஎம் ஆக போறாரு கரெக்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்பதான் டைம் மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், நான் டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அன்னைக்குதான் ஏன்னா பட்ஜெட் ஏதாவது போடுவாங்களா, ஆமா சார் பட்ஜெட் போடுவாங்க சார். ஜான் வந்து என்ன ஜான் பட்ஜெட் போடுவாங்க சார், கொஞ்சம் சார் நமக்கு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வச்சிருக்கேன் சார் பட்ஜெட், அவனுக்கு கூகுள் பார்க்க தெரியாது, ஒருத்தர் எக்ஸ்பர்ட் வச்சிருக்கேன் சார், எக்கனாமிக்ஸ் ஒருத்தர் வச்சிருக்கேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறேன் சார். அவர் ஓகே 4,29,00,000 அவ்வளவு போடுறாங்களா, ஓகே சரி ஓகே. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் 4,29 லட்சம் போடுறாங்களா. அதுல வந்து 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார் டாக்ஸ்ல இருந்து அந்த 10% மினிஸ்டர்ஸ்க்கு போகுது. அதை மட்டும் சரி பண்ணிட்டாலே போதும், நம்ம இதெல்லாம் கொடுத்துடலாம். புரியல அவருக்கு பட்ஜெட். அதாவதுங்க இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, இப்போ சில வேலை வாய்ப்புகளுக்காக பணம் வாங்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து லஞ்சமா ஊழலாங்கிறதுல விஜய்க்கு ஒரு புரிதல் இல்ல. இத பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வருவீங்களா, கொண்டு வர மாட்டீங்கல்ல. ஒருத்தர் ஏமாத்தலாருங்க, ஒரு மினிஸ்டரோட பிஏ ஒருத்தர் இருக்காரு, என்கிட்ட சொல்றாரு சார் உங்களுக்கு கோர்ட்ல ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன் சார், எனக்கு 2 லட்சம் கொடுக்குறீங்களாங்கிற, நான் போய் கொடுத்துறேன். இது பட்ஜெட்டுக்குள்ள வருமா, எப்படி வரும்? ஆனா விஜய் இதை வந்து சொல்றாரு, குற்றச்சாட்டா வைக்கிறாரு இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஊழல்னா என்ன, இப்போ டெண்டர் ஒண்ணு போடுறோம், டெண்டர் ஃப்ளோட் பண்றோம், டெண்டர் ஃப்ளோட் பண்ற இடத்துல நீங்க வந்து அதிகமான தொகைக்கு டெண்டர் ஃப்ளோட் பண்ணிட்டு கம்மியான தொகைக்கு ரோடு போட்டு முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஊழல்னு சொல்லலாம். நீங்க அதுல கூட நீங்க ஒரு சொல்றபடி இவ்வளவு எல்லாம் அடிக்கிறாங்களா, நீங்க கான்ட்ராக்டர் மினிஸ்டர் அதுன்னு, அதாவது பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது, ஊழல் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனா இவர் சொல்ற மாதிரி 30% சேர்த்து நான் இதை கொடுத்துருவேன் அப்படிங்கறதுலாம் வாய்ப்புகள் இருக்கானா, முதல்ல வாய்ப்புகள் இல்லை. இவர் இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் யார்கிட்ட கேட்கிற, அண்ணன் தானே கேட்கிற, அடிச்சு விடு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில மட்டுமே இதை சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீமா தான் பாக்குறேன். விஜய்க்கு மிகப்பெரிய புரிதல் இல்லை. இப்போ குழப்பம் என்ன ஆயிடுச்சுன்னா, கட்சிக்குள்ள குழப்பம், நம்ம இலவசத்தை எதிரானவங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்க இலவசங்களை கொடுக்கலான்னு சொல்லி சொல்றீங்கன்னா நம்ம எதுக்காக பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி குழப்பம் ஆயிடுச்சு. இன்னொன்னு 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ். இப்ப இந்த கட்சிக்குள்ள 3 கோடி அடிக்கிறீங்க, அதுல புசியானந்த் சார் டாக்ஸா இல்ல விஜய் சார் டாக்ஸா? டாக்ஸ் பேசுறீங்கல்ல, அந்த டாக்ஸ் நீ முதல்ல ஒழுங்கு கட்டுறியா? 1.5 கோடி அபராதம் கேட்டாங்க, ரொம்ப எல்லாம் கேட்கல. நீங்க வந்து 4 கோடி 75 லட்சம் பட்ஜெட்னு சொல்லி அவ்வளவு போறீங்கல்ல, அவ்வளவுலாம் விடுங்க. வெறும் 1.5 கோடி சொன்னுச்சு கோர்ட். அந்த அபராதத்தை நான் கட்ட மாட்டேன். ஏன்பா எனக்கு லேட்டா தானே கேட்டீங்க, நான் கட்ட மாட்டேன். அபராதம் எதுக்குப்பா கேக்குறாங்க, நான் பிளாக் பண்ணி வாங்கினேன், ஆனா பிளாக் பண்ணி வாங்கிதான் 7-8 வருஷம் ஆயிடுச்சுல, இப்ப எதுக்கு கேட்ட அபராதம் கேக்குறீங்க? வாங்கினேன், நீங்க உடனே கேட்டிருக்கணும்ல என்கிட்ட, எதுக்கு நீங்க 7 வருஷம் கழிச்சு கேக்குறீங்க? அப்ப கட்ட மாட்டேன்னு சும்மா சொல்லல, கோர்ட் வரைக்கும் போறாரு விஜய், கடைசியில கோர்ட் வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அந்த விஜய் தானே சொல்றாரு, நான் வந்து அப்படியே அழகா ஒரு கவர்னன்ஸ் கொடுத்துருவேன். எவ்வளவு அழகா பண்ணலாம் தெரியுமா? எப்ப நீ வந்து உண்மையிலே தீய சக்தி, ஊழல் சக்தி,
எல்லா சக்தியாவும் தமிழக வெற்றி கழகம் தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க இதெல்லாம் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு. இன்னொன்னு அந்த வந்த பெண்களுக்கே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இலவசங்களை வச்சு என்னங்க பண்றது, இந்த 1000 ரூபாய் வாங்கி என்னங்க பண்றது. ஆமா இப்ப கேட்டாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரு பண்ணீங்களா எப்படி டக்கு டக்கு டக்குன்னு மாறுறாங்க பாருங்க. 1000 ரூபாய் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க இப்படி பண்றாங்க. அதனால விஜய் அவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, நம்ம அதை விட கூடுதலா ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் தான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஃபண்ட் எங்க இருந்து வரும், நிதி நிலைமைனா என்ன, பட்ஜெட்னா என்னன்னா இப்பதான் தெரிஞ்சிட்டு இருக்காரு. அது ரொம்ப காலமாகும். விஜய்க்கு உண்மையிலே வந்து ஒரு புரிதல் ஏற்படுறதுல ரொம்ப காலமாகும். இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த மனு போடுற அன்னைக்கோ இல்ல அந்த பிரச்சனை தீவிரம் நடந்துட்டு இருக்கும்போது பண்றாரு. ஒட்டுமொத்தமாக திசை திருப்பணும், பெண்கள் பக்கம் தான் நிக்கிறாங்கன்னு ஒரு நரேட்டிவ். ஏன்னா நீங்க போன மகளிர் தினத்துக்கு விஜய் என்ன பண்ணார், அதுக்கு போன மகளிர் தினம் என்ன பண்ணார் தெரியுமா, அன்னைக்கு ஆப் ரிலீஸ் பண்ணார். மார்ச் 8ஆம் தேதி 2024 ஆப் ரிலீஸ் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகுங்க, மகளிர் தினம் அன்னைக்கு நான் லான்ச் பண்றேன்னு அன்னைக்கு வீடியோ தான் போட்டார். எந்த செலவும் செய்யவே இல்லை விஜய். இன்னைக்கு அந்த செலவு செஞ்சு வெளியே வர்றாங்களா, அது கூட பண்ணல. அப்ப 2 வருஷமா இல்லாம 3வது வருஷத்திற்கு நீங்க தேர்தலுக்காக மட்டும் வரீங்கன்னு சொல்லிட முடியாது. இந்த நேரத்தில் பெண்கள் மத்தியில நமக்கு ஒரு நெகட்டிவான இமேஜ் போகுது, அதை சரி கட்டணும் அப்படின்னா நம்ம சாதனை பெண்கள் நிறைய பேர் கூப்பிடணும். இன்னொன்னு எங்க கட்சியில் உள்ள நிர்வாகிகள் இருக்காங்க காமிச்சு கீழே பெண்களை உட்கார வச்சு, பெண்கள் எல்லாருமே விஜய் பின்னாடி தான் நிக்கிறாங்க, 4 கோடி பெண்களும் விஜய் பின்னாடி தான் நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்குமான உருவாக்கப்பட்ட ஒன்றுதான். இன்னொன்னு விஜய்க்கு உண்மையிலேயே பெண்கள் குறித்த அக்கறை இருக்கா. விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் சொன்னது 33% கட்சி பொறுப்புகள் பெண்களுக்கு கொடுக்கப்படும், 33% எம்எல்ஏ போஸ்ட் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் பெண்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப நம்ம பார்ப்போம் விருப்ப மனு முடிச்சதுக்கு இன்னைக்கு ஒரு லிஸ்ட் வருது, 10 பேர் லிஸ்ட் வருது வச்சுக்கோங்களேன். 10 பேர் எத்தனை பெண்கள் இருக்கான்னு பார்ப்போம். மாவட்ட செயலர்ல ஒரு மாவட்ட செயலர் கூட பெண் கிடையாது. ஒரு மாவட்ட செயலர் கூட, ஒரே ஒரு மாவட்ட செயலர் தான் ஆகணும்னு முயற்சி பண்ணாங்க. அவரை கார் ஏதி கொள்ள முயற்சி பண்ணாங்க. அவங்க வந்தாங்க, அவரை கார் ஏதி கொள்றதுக்கு வேலை பார்த்தாங்க. இதுதான் அந்த கட்சியோடைய பெண்கள் குறித்த பார்வை என்பது. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, நாங்க தான் பெண்களுக்கான கட்சி, நாங்க தான் பெண்களுக்கான கட்சி. பெண்களை அதிகாரப்படுத்துவதற்கு இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் செய்தது என்ன? இம்ரான் தஹீரான ஒரே ஒருத்தங்களை மட்டும் ஸ்டேஜ்ல செட் ப்ராப்பர்ட்டியா உட்கார வச்சிருந்தாங்க, 5 பேர்ல ஒருத்தங்க. ஏன்னா 2 கணக்கு வந்துருது, சமூக நீதி இஸ்லாமியரா வந்திருந்தாங்க, பெண்ணா வந்துடுறாங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களையும் காணும். ஆனா பெண் நிர்வாகிகள் உட்காரச்சாங்கல்ல மேடா, இம்ரான் தஹீர் வந்திருந்தாங்களா? வரல. புதுசு புதுசா முகங்கள்லாம் வருது. இந்த முகங்கள் எல்லாம் யார் இதுவரைக்கும் இவங்க பெண் நிர்வாகிகளாக அறியப்படாதவர். புசியானதுக்கு பொறுத்த வரைக்குங்க யாரையுமே மேடல ஏத்த பாருங்க, அவர் கீழே நிக்கிறாரு, பெண்கள் மேல நிக்கிறாங்க. புசியானது எப்படி எரிச்சலா இருக்கும், அவர் போக முடியாது, இந்த வேஷம் போட்டுதான் போகணும். ராஜ்மோகன் சொன்னால நானே பெண்ணாக பிறந்திருக்கலாம் என்று ஆசை வருகிறதுங்கிற மாதிரி எல்லாம் போக வேண்டியதானே, புடவை கட்டிட்டு அப்படிதான் நமக்கு தோடு. சோ அதனால அவருக்கு அதுவே பெரிய எரிச்சலா இருக்கும். பெண் நிர்வாகிகள் எல்லாம் என்னைக்குமே காமிச்சது கிடையாது. இன்னொன்னு உண்மையிலேயே அந்த இடத்துல சாதனை பெண்கள் இருந்தாங்க. அந்த சாதனை பெண்கள் மூலியமாக தனக்கு ஒரு மைலேஜ் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்குது, அதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அது நாளைக்கு தமிழக அரசாங்கம் இந்த மேடை கொடுக்கும், வேறொரு கட்சியும் இந்த மேடை கொடுக்கும், இந்த மேடையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா விஜய் இவங்க மூலியமா தன்னோட மைலேஜ் வச்சு ஏத்திக்கிறதுக்கும் இதை திசை திருப்பதற்கான வேலைகளை அவர் சிறப்பா பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு இன்னொன்னு அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு கேட்டீங்கன்னா, செந்தில் ராஜலட்சுமி நல்லா பாட்டு பாடினாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட குழந்தைகள் வந்து விஜய் கால்ல விழ சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது உண்மையிலே சொல்றேன், அதாவதுங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எந்த அரசியல்வாதி காலையும் எந்த குழந்தை விழ சொல்லாதீங்க. யாருமே அதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அது விஜய் மாதிரியான ஒரு நபர் காலெல்லாம் தயவு செய்து உங்கள் குழந்தைகளை விழ வச்சு அந்த களங்கத்தை ஏற்படுத்தாதீங்க. அது ஒரு தாழ்மையான கோரிக்கை மட்டும் வைக்கிறேன். கண்டிப்பா சார். இந்த மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய் வந்து திமுக அதிமுக இந்த 2 இடத்துக்குமே நான் தான் மாற்று அப்படின்னு வராரு. இவர் வந்து அதே திட்டங்களை காப்பி அடிக்கிறதாக இருக்கட்டும், அந்த செயல்பாடுகள் எல்லாமே அதே காப்பி அடிச்சிட்டு இருக்காங்கன்னா அப்ப எந்த விதத்துல இவங்களை மாற்ற நம்மளால பார்க்க முடியும், என்னதான் சொல்ல வராங்க? ஏங்க நீங்க கொள்கை புத்தகம் எப்படி வந்தது? திமுக நாம் தமிழர்ல 2 காப்பி அடி. ஏன்னா திமுக அதிமுக பெரிய கொள்கை வேறுபாடு, அதனால நான் சொல்றேன். நீங்க திராவிட கட்சிகள் எல்லாம் கொள்கை கிட்டத்தட்ட ஒரே கொள்கையா இருக்கும். அடிப்படை சமூக நீதி, அந்த சமூக நீதி எடுத்துக்கிட்டாங்க. நாம் தமிழர்ல தமிழ் தேசியத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இப்படித்தான் அந்த புத்தகம் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த பெண்களுக்கான வாக்குறுதிகளோ இல்ல நாளைக்கு வரப்போற தேர்தல் வாக்குறுதி எங்க இருந்து வரும்? கடந்த 10 வருஷத்துல திமுக அதிமுக மதிமுக பாமக விசிக யாரும் என்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டுக்க. அதுக்கு பிறகு சார் இது பத்தாது சார், அப்ப சந்திரபாபு நாயுடுக்கு போயிடு, பவன் கல்யாணம் கொஞ்சம் போயிடு, சித்தராமையா கொஞ்சம் போ, சவுத் எல்லாம் அடி, சவுத்துல எல்லாம் எடுத்து போடு, இல்ல பஞ்சாப் வரைக்கும் கூட போ. இது வந்து ஒரு டீம் போட்டு போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, இங்க போய் நாங்க பேசிட்டு வந்தோம், அங்க போய் பேசணும், அதுல ஒரு பாயிண்ட் கூட வராது. ஏன்னா ஜான் வந்து முன்னாடியே ஒரு 10 பேரை போட்டு எல்லா பக்கமும் திருடு, கொள்கைக்கு எப்படி நீங்க எல்லாம் ரெடி பண்ணீங்களோ அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் பிச்சு போட்டு அமௌண்ட் மட்டும் அப்புறம் சொல்றேன். இப்ப 2000 சார், இது 1000 சார், இது 2000 சார், 2500 போட்டுக்கோ சார், இது பெண் பஸ் சார், ஆண் பஸ் சார், எல்லா பஸ்ஸும் போட்டுக்கோ சார், இது 6 சிலிண்டர் யார் சொன்னப்போ சந்திரபாபு அதுக்கு இங்க போட்டுக்கோ. இந்த வேலையை இந்த படிட்டிங்கிற வேலையை மட்டும் தான் பார்ப்போம். சோ வந்து இந்த தேர்தல் அறிக்கை என்பதே
எல்லாமே காப்பி அடிக்க போறாங்க. நீங்க பாப்பீங்க, இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே, நீ திமுக படிச்சிருப்பீங்க, இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு, நாம் தமிழர்ல படிச்சிருப்பீங்க, இதுல மதிமுக படிச்சிருப்பீங்க, பாமக படிச்சிருப்பீங்க, இப்படித்தான் இருக்கும். சுயமாக ஒரு விஷயம் வராதனால இவர் அந்த மாற்றுன்னு சொல்லும் பொழுது, சரி அந்த மாற்றுக்கு அது உண்மையா இருக்காரா? சரி விஜய் ஒரு விஷயத்த சொல்றாரு, ப்ரப்போஸ் பண்றாரு, அதுக்கு ஒரு உண்மையா இருக்காருன்னா அதுக்கும் ஒரு நேர்மையாகலாதான் சிக்கல். விஜய் மட்டுமல்ல, தாவேக்கு ஒட்டுமொத்த தாவேக்குமே இந்த கட்சிகளை விட ஒரு மாற்றம் சொல்லிட்டு பெரிய ஏமாற்றாக இருக்காரு. அதுதான் இங்க சிக்கல். நான் வந்து இந்த கட்சிகளுக்கு ஒரு மாற்றா இருக்க போறேன், எந்த விதத்துல மாற்றா இருக்க போறீங்க? இப்ப என்ன முட்டு கொடுக்குறாங்க அந்த கட்சியில இப்ப ஏதாவது நடந்துச்சு தமிழ் வெற்றி கழகத்துல, உடனே என்ன பதில் சொல்றான்? நான் அதை செய்யல, நான் சொல்லல. அவர் செய்யலையா? இவர் செய்யலையா? டேய், நீ அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவன்டா, நீ ரொம்ப தூய்மையான சொல்லிட்டு வந்தவன், நீ அதை சொல்றதே முதல்ல தப்பு. அவர் அப்படி பண்ணலையா, இவர் அப்படி பண்ணலையா? அண்ணன் மட்டும் புதுசா பண்ணிட்டாரா? அவங்க அண்ணன் அதோட கேவலமா பண்ணிட்டு இருக்காருதான் பிரச்சனை. நீங்க வந்து இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டு அவர் பண்ணல இவர் பண்ணலங்கிறத தாண்டி எங்க அண்ணன் அதோட எக்ஸ்ட்ரீமா கேவலமா நடந்துக்குவாரு, அதை பத்தினா நாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கும்பல். இது எப்படி மாற்றாகுங்கிறத கேள்வி. இன்னொன்னு, மக்களுக்காக விஜய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வந்தார். இப்ப சொல்றாரு களத்துல இருக்கேன். அப்ப அண்ணா, அறிஞர் அண்ணா வேற கோட் பண்ணிக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் விஜய் களத்திற்கு போனாரான்னு கேட்டீங்கன்னா போகல. தேர்தல் பிரச்சாரத்திற்காவது போவாரா? இப்ப இன்னொரு நெரேட்டிவ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஆதவர்ஜினா அது என்ன சொல்றாரு, தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், எங்க அண்ணன் எல்லா இடத்துக்கும் போவாரு. எங்க போவாரு? பனையூருக்கு, நீலாங்கரைக்கு போயிட்டு வருவாரா? எங்க போறாரு? ஏங்க இருக்கிறது நாட்களே நீங்க வந்து இந்த நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் சிம்பிள்ஸ் எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு எல்லாம் வரும்போது இவருக்கு சிம்பிள் இருக்கு, 30 நாட்கள் இருக்கும். 30 நாட்கள்ல விஜய் 234 தொகுதியில கவர் பண்ண நீங்க நம்புறீங்களா? நீங்க யாராவது நம்புறீங்கன்னா நம்மளாம் பெரிய முட்டாள். 30 மாவட்டத்துக்கு விஜயால போக முடியாது. இன்னைக்கு விஜய் வந்து சேலத்துக்கு போறாரு, ஈரோடுக்கு போறாரு, எல்லாத்துக்கும் ஏன் போறாரு? நாளைக்கு நான் வரமாட்டேன்ப்பா, இன்னைக்கே என்னோட போட்டோ எடுத்துக்கோ, கேண்டிடேட்டோட போட்டோ எடுத்துக்கோ, ஒட்டுறதுக்கு ஒட்டிக்கோ, நாளைக்கு நான் வரமாட்டேன், இன்னைக்கு சும்மா என்ன போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் வருவேன். அந்த இடத்துல ஒட்டு மொத்தமா ஜெயலலிதா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கல்ல, ஏர் எல்லாம் வண்டியில ஏர். அப்பா எத்தனை பேர், 14 நபர்களும் என்னுடைய கட்சியில் வெவ்வேறு தொகுதியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். அவனா பார்த்து ஐயா இந்த தொகுதியில நிக்கிறேன்னு சொல்லிக்கிறோம். அதுதான் நடக்கும் போது விஜய் களத்திற்கு வருவதற்கோ களத்தில் செயல்படுவதற்கோ சுத்தமாக தயாராக இல்லை. ஒரு 5 மாவட்டம் 6 மாவட்டம் அப்படி சேர்த்து பண்றதுக்கான திட்டம் கூட இருக்கலாம் இல்லையா? அதான் சொல்றேன், நடக்கும். அது என்னன்னா, ஒரு பார்டர் நின்றுக்குவார். உதாரணத்திற்கு ஒரு கோவை பார்டர்ல நிக்கிறாரு வச்சுக்கலாம், கோவை திருப்பூர் பார்டர், கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த கேண்டிடேட்ஸ் தான் பாத்துட்டீங்களா, போ கிளம்பி போ, மறுபடியும் ஒரு கூட்டத்தை கூட்டி. ஆமா, அது என்ன சொல்லுவாரு அப்ப வந்து யார் மேல பழி போடுவாருன்னு தெரியல. ஸ்டாலின் சார் நீங்க எலெக்ஷன் கமிஷனையும் ஆள விட்டீங்களா ஸ்டாலின் சார் கேட்டாலும் கேட்பாரு. அப்ப மறந்து கூட அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனையோ இல்ல வந்து மோடியோ சொல்லிட மாட்டார். அப்பே ஸ்டாலின் சார் தான் சொல்லிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் அவரோட ஒரே ஒரு விஜயோட ஒற்றை ஆசை, அது நடக்கவே நடக்காத ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஒரு தடவையாவது முதலமைச்சர் வந்து விஜய் ஒரு பெரிய சக்தி அப்படிங்கறத அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறார். வாயால உச்சரிக்காட்டி கூட பரவாயில்ல, அங்கீகரிக்க போடுங்கிறாரு. அவர் முடியவே முடியாது, அவர் பிடிவாதமா இருக்காரு. அது எப்படியாவது அதை வந்து சாதிச்சிட்டாருன்னா கூட விஜய் மொத்தமா அரசு விட்டு விலகிடுவார். அப்ப நான் நடந்தது நடந்துருச்சு, நான் போறேன்னு சொல்லிடுவாரு. சோ அப்படிதான் இது போகும். நிச்சயமாக மிகப்பெரிய ஏமாற்றுதான் வருது. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.